திருச்சிற்றம்பலம். அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது நாம் சைவ சித்தாந்தத்தின் பகுதி 2, அதாவது தோற்றுவா என்ன தலைப்பில் கேள்வியும் விடையுமாக நம்ம பார்த்துட்ருக்கோம். அதில் அடுத்ததாக பார்க்க போகிறது முப்பொருள்களும் அனாதியாய் உள்ளனவை என்பது எவ்வாறு கூறப்பட்டுள்ளது. அது கேள்வி. அதற்கான பதில் முதலில் உள்ள விளையாததோர் பரிசில் வரு என்ற தொடரில் விளையாத என்பது ஒரு காலத்துக்கும் தோன்றியது எனப்படாத என்ற பொருளை உடையது. பரிசு என்பதற்கு தன்மை என்பது பொருள். எனவே விளையாததோர் பரிசில் வரு என்பதற்கு ஒரு காலத்தும் தோன்றியது எனப்படாத, அதாவது என்றும் உளதாகிய தன்னோடு விளங்கி வருகின்ற என்பது பொருள் ஆகும். அனாதி என்ற வடசொல்லின் பொருளை இவ்வாறு அருமையான செந்தமிழில் தந்துள்ளார் நம் திருஞான சம்பந்தர். விளையாததோர் பரிசில் வரு, பரிசுனா தன்மை என்பது பொருள். சரிங்களா? விளையாததோர் பரிசில் வரு என்ற அடைமொழி முதலில் பசு என்ற சொல்லோடு சேர்ந்து என்றும் உளதாகிய உயிர் என்ற பொருள் தரும். பின்னர் அடை பாசம் என்ற சொல்லோடு சேர்ந்து என்றும் உளதாகிய ஆணவம் மலம் என்ற பொருள்களை தரும். இவ்வாறே வேதனை உண்தலை ஆகிய சொற்களோடு சேர்ந்து என்றும் உழவனாகிய கண்மம் மாயை என்ற பொருளை தரும். இறுதியில் தலைவன் என்ற சொல்லோடு சேர்ந்து என்றும் உள்ளவனாகிய பதி என்ற பொருளை தரும். இவ்வாறு முற்பொருளும் அனாதியாக உள்ளது. விளையாததோர் பரிசில் வரு, அந்த ஏக இறை தத்துவத்துக்கு நம்ம திருஞான சம்பந்த பெருமான் ஒரு அடைமொழி கொடுத்துருக்காரு. விளையாததோர் பரிசில் வரு. என்ன ஒரு வாக்கியம்! அப்படின்னா எதுலேயும் விளையாத ஒன்று. நம்மெல்லாம் விளைந்து வருவோம், ஒன்றோடு ஒன்று சேர்ந்து வருவோம். அந்த தனிப்பட்ட பொருள் எதிலையும் இல்லாமல் தனித்து நிற்கிறதுனால அது விளையாததோர் பரிசில் வரு என்று சொல்கிறார். சரிங்களா? இதில் இவ்வாறு விளையாததோர் பரிசில் வரு என்ற அடைமொழி முதலில் பசு என்ற சொல்லோடு சேர்ந்து என்றும் உளதாகிய உயிர் என்ற பொருளை தரும். பின்னர் அவ்வடை பாசம் என்ற சொல்லோடு சேர்ந்து என்றும் உளதாகிய ஆணவமலம் என்ற பொருளை தரும். இவ்வாறு வேதனை ஒன்தலை ஆகிய சொற்களோடு சேர்ந்து என்றும் உழவனாகிய கண்மம் மாயை என்ற பொருளை தரும். இறுதியில் தலைவன் என்ற சொல்லோடு சேர்ந்து என்றும் உழவனாகிய பதி என்ற பொருளை தரும். இவ்வாறு முப்பொருள்களும் அனாதியாக உள்ளவை என்ற கருத்தை விளையாததோர் பரிசில் வரு என்ற அடைமொழியாக கொண்டு உணர்த்தியுள்ளார் நம் திருஞான சம்பந்த பெருமான். ஓகேங்களா? அடுத்து முப்பொருள்களும் சமமாக. கேள்வி. கடவுள் உள்ள அன்றே உயிர்களும் பாசங்களும் உள்ளன எனில் முப்பொருளும் தம்முள் சமமாகிவிடாதா? அவ்வாறெனில் கடவுளுக்கு என்ன சிறப்பு இருக்கிறது? இது கேள்வி. அதற்கு பதில், என்றும் இருக்கின்றன என்பதனாலேயே அந்த எல்லா பொருள்களும் சமமான நிலைமை உடையன ஆகிவிடுமா? அவற்றுள் அதன் தன்மையில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கவே செய்கின்றன. பாசத்திற்கு அறிவே இல்லை, பசுக்களுக்கும் சிறப்பு அறிவு உண்டு. அதாவது பசுக்களுக்கு சிற்றறிவு உண்டு. பதியாகிய கடவுளோ பேராற்றலை உடைய பொருள். மற்றைய எல்லா பொருளையும் தன் இச்சை வழியே இயக்குகின்ற பொருள். கடவுள் பொருளை எப்பொருள்களுக்கும் மேலாயிருந்து நடத்துவது. அவ்வாறு இருக்க முப்பொருளும் அனாதி என்பதனாலேயே சமமாகிவிடும் என்றும் கடவுள் சிறப்பில்லாத போய்விடும் என்று கூறுவது நகைப்பையே உண்டாக்குகிறது. அடுத்து கேள்வி. தோன்றியவை ஆகா. கேள்வி. கடவுள் மட்டுமே என்றும் உள்ள பொருள். ஏனைய பொருள்கள் அதனின்று தோன்றியவை என்று கொண்டால் என்ன? அதுக்கு பதில், பதி ஒன்றே என்றும் உள்ளது, ஏனையவை அதிலிருந்து தோன்றின என்றால் பதி காரணங்களும் காரண பொருளும் ஏனையவை அதன் காரிய பொருள் ஆகின்றன. தோன்றுகின்ற காரிய பொருளிடத்தில் அதன் காரண பொருளின் தன்மையே இருக்கும்.
எடுத்துக்காட்டாக மண்ணாகிய காரண பொருளிலிருந்து குடமாகிய காரிய பொருள் தோன்றும்போது மண்ணின் தன்மை அக்குடத்திற்கும் மண்ணாகிய தன்மையே அந்த குடத்திற்கும் இருக்கும். பொன்னாகிய காரண பொருளிலிருந்து அணிகலனாகிய காரிய பொருள்கள் தோன்றும்போது பொன்னின் தன்மையே அதன் அணிகலனிலும் இருப்பதை காணலாம். அம்முறையில் பதினின்று உயிர் பிற பொருள்களுக்கும் தோன்றின எனில் பதியினது தன்மையே உயிர்களுக்கும் பிற பொருள்களுக்கும் உடையவனாதல் வேண்டும். அவ்வாறெனில் பதி பசு பாசம் என்ற 3 பொருள்களுக்கும் மாறுபட்ட வெவ்வேறு தன்மைகளை உடையவனாய் இருக்கின்றன. ஆதலால் முப்பொருள்களுக்கும் எந்த ஒன்றும் மற்றொன்றிலிருந்து தோன்றியது ஆகாமல் மூன்றும் 3 தனித்தனி பொருளாகவே உள்ளன என்று சைவ சித்தாந்தம் கூறுகிறது. அடுத்து உயிரை படைத்தல் என்பதன் பொருள். கேள்வி: திருமறைகளில் இறைவன் உயிரை படைத்தான் என்பதற்கு கூறப்பட்டுள்ளது. காட்டாக என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் என்று திருமந்திரத்தில் வருகிறது. தான் என்னை முன் படைத்தான் என சுந்தரர் தேவாரம் இவற்றுள் என்ன விளக்கம் கூறுகிறது? அதற்கான பதில்: உயிரை இறைவன் படைத்ததாக கூறும் இத்தகைய இடங்களில் நேராக பொருள் கொள்ளக்கூடாது. உயிரை இறைவன் படைத்தது போல கூறுவன எல்லா உயிர்களுக்கும் அவன் உடம்புகளை தந்து உலகத்தில் தோன்ற செய்தலையே குறிப்பது ஆகும். இதுதான் இந்த தோன்றுவாயோட முக்கிய குறிப்பு. மீண்டும் அடுத்த நம்ம கேள்வி பதிலாக நம்ம கடவுள் என்ற தலைப்பில் நம்ம பார்ப்போம். இத்துடன் சைவ சித்தாந்தத்தின் தோன்றுவாய் என்ற தலைப்பு முடிவடைகிறது. மீண்டும் அடுத்த தலைப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். அனைவரும் இந்த கேள்வியும் பதிலும் நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டோம்னா ஒரு நமக்கு ஒரு புரிதல் ஏற்படும், நமக்குள்ளேயே ஒரு புரிதல். சரிங்களா? நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். அனைவரும் தானமும் தவமும் தான் செய்து வானவராகிய அந்த இறைவனை அடையுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.